ஒரு 3 நாளைக்கு முன்னே சென்னையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க நண்பர் மெசேஜ் பண்ணியிருந்தார் எனக்கு, என்னோடய காலேஜ் மேட். ஒரு பிளான் ஒன்று போடணும், உங்களுக்கு ஒரு வேலை வந்திருக்கு, ரொம்ப டிஃபிகல்ட்டான வேலை, வாங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டு விதன மாதிரி சொல்லியிருந்தார். இன்றைக்கி நம்ம அந்த வீடை போய் பார்த்துருந்தோம். சிவகாசி பக்கத்தில் நாரணாபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது. உண்மைக்கே சவாலான இடம் தான் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு தெருவுக்கு உள்ளன்னு சொல்லி ஒரு ரஷ்ஷான ஏரியாவில் தெருவுக்கு உள்ள ஒரு 300 சதுரடியில் கெட்டப்போகிற ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இல்லை சார் 300 சதுரடியில் அரண்மனையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதர், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், சின்ன வயசுலேருந்தே நமக்கான ஒரு கனவு வீடு எங்கே கட்டுவோம்னு சொல்லி ஏக்கங்களும் பல சுமைகளை சுமந்து தாங்கிட்டு இருக்க ஒரு இதயம் வந்து ஒரு செங்கல் எடுத்து வச்சு கட்டக்கூடிய கட்டுமானமாக இருந்தாலும் அது அரண்மனை தான், அது பேலஸ் தான். அப்படி பார்க்கும்போது அவங்கள போய் நம்ம டைரெக்டாக பார்த்து பேசணும் வச்சோம். அந்த இடம் குறுகியதாக இருந்தாலும் அவங்களோட ரெக்குயர்மெண்ட் தேவைகள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக சொன்னாங்க. எனக்கு கிச்சன் இந்த மாதிரி இருக்கணும், ஹால் வேணும், பெட்ரூம் இந்த மாதிரி இருக்கணும், ஸ்டேர் கேஸ் இப்படி போடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அங்கேயுமே இடத்துல எங்களுக்கு நிறைய சவால்கள் இருந்ததை பார்த்தோம். ஏன்னா வீட்டுக்கு பின்னாடி ஒரு வீடு ஆல்ரெடி இருக்குது. ஸோ அந்த வீடை விட்டுட்டு நம்ம போட வேண்டிய கட்டாயம் இருந்தது. லேண்ட்லையுமே நாங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கிராஸ் எல்லாம் இருந்த மாதிரி இருந்தது. அளவுகள் ரொம்ப கம்மியாக இருந்தது. 300 சதுரடிங்கிறது வந்து ரொம்ப சவாலான ஒரு பிளான். இன்றைக்கு வரைக்கும் கேகே பில்டர்ஸ் நிறுவனம் கூட 300 சதுரடியில் ஒரு வீடை பிளான் போட்டு நாங்கள் கட்டினதே கிடையாது. எங்களுக்கு ஒரு சவாலான வேலை. சவாலாக இருந்தாலும் இதை நாங்கள் தைரியமாக எடுக்கிறோம், பெருமையாக எடுக்கிறோம். ஏன்னா ஒரு சின்ன சின்ன வீடுகளாக இருந்தாலும், சின்ன சதுரடி வீடுகளாக இருந்தாலும் கேகே பில்டர்ஸ் நிறுவனம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து தமிழகம் முழுவதுத்தில் இந்த மாதிரி ஒரு வீடை கட்டி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறது. நாங்கள் அதை ஒரு பெருமையாக தான் நினைக்கிறோம். ஓகே, 300 சதுரடி வீடில் வேறு என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்து கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் நமக்கு ஸ்டேர் கேஸ் போடுறதுல நிறைய பிரச்சனைகள் வரும், ரெஸ்ட் ரூம் ஒதுக்குறதுல நிறைய பிரச்சனைகள் வரும். அதையும் தாண்டி நம்ம செய்யக்கூடிய எல்லா ஒரு ஒர்க்குக்குமே வந்து கஸ்டமர் சைட்லேருந்து அந்த சப்போர்ட்டிவ் கிடைச்சா மட்டும்தான் இது முழுமையாக நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த மாதிரி சவாலான வேலைக்கு என்னையை தேர்ந்தெடுத்த என்னுடைய உயர் நண்பர் சென்னையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கார் சார், அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் எங்ககிட்ட அதை கொடுத்ததுக்கு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு என்னென்ன டிஸ்கஷன் மட்டும்தான் பண்ணிட்டு வந்திருக்கோம். நம்ம இன்னும் எதுவும் ஒர்க்கு வந்து அந்தளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணலை. அதனால தான் இன்றைக்கி அந்த வீடியோவை நாங்கள் எடுக்கலை. இன்றைக்கி பார்த்துட்டு வந்திருக்கோம். பிளானிங் ஒர்க்கு இன்றைக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேலைகளும் மிக விரைவில் முடியும். பிளானிங் வேலையெல்லாம் முடிஞ்சு கண்டிப்பாக அந்த வீடு நம்மகிட்டே கொடுத்தாங்க அப்படின்னா அந்த லைவ் லொக்கேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நான் காத்துக்கிட்டுருக்கேன். தமிழகம் முழுவதும் கேகே பில்டர்ஸ் அப்படிங்கிற கட்டுமான நிறுவனத்தை நான் நடத்தி வந்துக்கிட்டு இருக்கேன். தமிழகத்தில் கடைகோடி கிராமமாக இருந்தாலும் உங்களுடைய பழைய வீடை புதுப்பிக்கிறது, புதிய வீடு கட்டுறது, லோன் வாங்கி கொடுக்கறது, கிராவல் அடித்து கொடுக்கறது, செப்டி டேங்க் ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வேலைகளாக இருந்தாலும், அதாவது ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரமாவது உங்கள் வீட்டில் வேலை இருந்தால் கூட அப்படிப்பட்ட கட்டுமான வேலைகளை கூட நாங்கள் தமிழகம் முழுவதும் திறன்பட செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். எங்களோட உதவி தேவைப்பட்டாலும் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய தொடர்பு எண் 96 55 32 79 60. இதுதான் எங்கள் செல் நம்பரு. நீங்கள் கூகுளில் கூட போயிட்டு கேகே பில்டர்ஸ் சிவகாசி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் என்னோடய ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு, என்னோடய ஃபோன் நம்பர், என்னோடய கம்பெனி மெயில் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே அதில் தெளிவாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி.